நமது கஷ்டம் நஷ்டம் எதுவென்றாலும் அது அடுத்தவர்களுக்கு ஒரு கதைதான். நமக்குதான் அது வலியும் வேதனையும். அதை உணர்ந்து ஆறுதலை அடுத்தவர்களிடம் தேடாதே. நமக்கு நாமே ஆறுதல் அளிக்கும் வகையில் மன தைரியத்தையும் பக்குவத்தையும் வளர்த்து கொள்ள வேண்டும். மறதி கூட நல்லதுதான். ஞாபக மறதி மட்டும் இல்லை என்றால் இறக்கும் வரை சுமக்க வேண்டி வரும் சில நஞ்சு கலந்த நெஞ்சங்களை. தங்கத்தில் செய்த ஊசி என்பதற்காக யாரும் அதை எடுத்து தங்கள் கண்களில் குத்திக் கொள்வதில்லை. அதுபோலத்தான் எவ்வளவு நெருக்கமான உறவாக இருந்தாலும் எவ்வளவு உயர்ந்த மனிதராக இருந்தாலும் நம் உணர்வுகளை மதிக்க தெரியாதவராக இருந்தால் அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து சற்று ஒதுங்கியே இருங்கள். அடுத்த நொடி நம் வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். ஏன், நமது அடுத்த நொடியில் மரணம் கூட ஒளிந்திருக்கலாம். வாழும் வரை ஆணவம், அகந்தை, கோபம், செருக்கு, தற்பெருமை போன்ற குப்பைகளின்றி வாழ பழகிக் கொள்ளுங்கள். எவர் ஒருவரும் உங்கள் வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவதில்லை. நீங்கள் இங்கு வாழ்வது உங்களது வாழ்க்கையை வாழத்தானே தவிர ஒவ்வொருவரும் உங்களை புரிந்து கொள்வதற்காக அல்ல. உன் கண்ணீரின் வலிகளை கேட்க யாரிடத்திலும் காதுகளும் இல்லை. உன் கண்ணீரின் சுமைகளை தாங்க எவரிடத்திலும் தோள்களும் இல்லை. இதை தெரிந்து கொண்டால் வெற்றி என்றால் என்ன, உணர்வுகளை வெற்றி கொள்வது எப்படி என்பதெல்லாம் எளிதாக புரிந்துவிடும். நீங்கள் விதைத்ததை நீங்கள்தான் அறுவடை செய்ய வேண்டும். அடுத்தவர்களிடம் அழுது புலம்புவதற்கு இங்கு எதுவுமே இல்லை. கோபம் வரும்போதெல்லாம் அதை அடக்கி ஆள கற்றுக்கொள்ளுங்கள். கோபம் என்பது பிறரால் உங்களுக்குள் ஏற்படும் குணம்தானே தவிர அது உங்களின் பிறவி குணம் அல்ல. நம்மை புரிந்து கொள்ள யாருமே இல்லை என்ற நிலை உங்களுக்கு வரும்போது உங்களை சுற்றியுள்ள அனைவரையுமே நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டிருப்பீர்கள். மனதில் இருப்பதுதான் வார்த்தைகளாக வெளியே வரும். எல்லாவற்றையும் பேசிவிட்டு பிறகு தெரியாமல் பேசிவிட்டேன் என்று சொல்பவர்களை ஒருபோதும் நம்பாதீர்கள். யார் வேண்டுமானாலும் யாராலும் நிராகரிக்கப்படலாம். அது அவரவர் விருப்பம். அதற்காக வருந்தாதீர்கள். கால மாற்றத்திற்கு ஏற்ப இங்கு பல பேரின் கருத்துகளும் மாற்றம் பெறுகிறது. எதிர்த்து நிற்பவர்கள் எல்லாம் எதிரிகளும் இல்லை. உடன் இருப்பவர்கள் எல்லாம் உறவுகளும் இல்லை. காலமும் சில சூழ்நிலைகளும் உணர்த்திவிடும் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று. தவறுகள் மீண்டும் மீண்டும் தவறுகளாகவே தொடர்ந்து கொண்டிருந்தால் அது அவர்களின் தவறே அல்ல, அது அவர்களுடைய பழக்கம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒருவருடைய தவறை உங்களால் எளிதாக திருத்திவிட முடியும். ஆனால் அவர்களுடைய பழக்கத்தை